அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய தலம் தான் அது திருவண்ணாமலை தலம். இந்த திருவண்ணாமலை தலத்தில் கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதிகங்க. இந்த சிவபெருமானுக்கு உகந்த அபிஷேகம்னா அது அன்னாபிஷேகம் தாங்க. இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களும் புண்ணியங்களும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமியொட்டி அண்ணாமலையாருக்கு இன்று மாலை பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம் நடைபெற இருக்குது. அன்னாபிஷேகம் பார்த்தீங்கன்னா கோயிலில் 5ஆம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில் அன்னாபிஷேக அலங்காரத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பளிப்பார். இதையொட்டி கோவிலில் 3 மணி நேரத்தினம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதான். அக்னி தலமாக விளங்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய உற்சவங்களும் விழாக்களும் பிரசித்தி பெற்ற ஒன்று தான் இந்த அன்னாபிஷேகம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தின் போது அண்ணாமலையாருக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது வழக்கமான முறையாக இருக்கு. அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமி இன்றிரவு 9:45 தொடங்கி இரவு அடுத்த நாள் 5ஆம் தேதி இன்று 7:27 வரை நிறைவடைய இருக்குது. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலான்னு கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்திருக்காங்க. அதே போல் அன்னாபிஷேகம் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய நாளை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை கோயில் நடை அடைக்கப்படுமா. சுவாமிக்கு அன்னத்தாலும் உண்ணாமலை அம்மனுக்கு காய்கறி பழங்களாலும் அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு 6 மணிக்கு பிறகு தாங்க பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. சுவாமிக்கு அன்னம் சாத்தும் போது பக்தர்கள் தரிசனம் செய்வது மரபு கிடையாதுன்னு சொல்வதால் 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அன்னாபிஷேகத்தில் சுவாமியை தரிசிக்க பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்கன்னு இன்றும் நாளையும் பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நீண்ட நேரம் பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க தான் ராஜகோபுரம் வழியாக ஒற்றை வழி சரிசை நடைமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கான். பொது தரிசனம் மட்டும் அனுமதிக்கப்படுங்க. பௌர்ணமி என்பதால் கட்டண தரிசனம் ரத்து செய்திருக்காங்க. காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனம் செய்ய கோவிலில் குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க. இவங்க நீண்ட வரிசையில் காத்திருந்தா சுவாமி தரிசனம் செய்து செல்றாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதால் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிவறை, சிறப்பு பஸ் வசதியும் செய்யப்பட்டிருக்குதுங்க. நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய தலம் தான் இந்த திருவண்ணாமலை தலம் தாங்க. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் கூட சொல்லலாம். இங்கு ஒரு முறையாவது கிரிவலம் சென்று வழிபட்டிங்கன்னா வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் போக்கி புண்ணிய பலனை நீங்கள் பெறலாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம், கிரிவலம் சென்றால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த திருவண்ணாமலை தலத்தில் முக்கியமான ஒரு வழிபாடுன்னா அது கிரிவல வழிபாடு மட்டும்தாங்க. இங்கு வருடத்தில் அனைத்து நாட்களுமே எந்த நேரம் வேண்டுமானாலும் கிரிவலம் சென்றால் பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆனால் மிகவும் பிரபலமாக சொல்லக்கூடியதுன்னா அது பௌர்ணமி கிரிவல வழிபாடு தான். மாதந்தோறும் பௌர்ணமி நாட்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து வழிபடுவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை அருணாச்சல கோவில் நிர்வாகம் அறிவிக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் 5ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி அமைந்திருக்கு. சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாகவும் சிவபெருமானுக்கு வருடத்துக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய அன்னாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க. அஸ்வினி பரணி நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் ஐப்பசி பௌர்ணமி அமையும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி. பரணி நட்சத்திரக்குரிய தெய்வம்னா யமதர்மராஜா. பரணி நட்சத்திரக்குரிய கிரகம்னா சுக்கிர பகவான். புதன்கிழமையில திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் சென்று வழிபட்டிங்கன்னா கல்வி கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். அதுவும் புதன்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமியில் மகாலட்சுமியும் புதன் பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா வியாபாரத்தில் லாபம், தொழிலில் வெற்றி, பேச்சு வன்மையும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதற்கான நேரமாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம்
4ஆம் தேதி இரவு 9:43 துவங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரை நீங்கள் பௌர்ணமி தேதி அமைந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் கிரிவலத்தை தொடங்கலாங்க. இரவு 10:36 துவங்கி அடுத்த நாள் 6:48 வரை நீங்கள் கிரிவலம் சென்று வழிபடுவதால் புண்ணிய பலன் உங்களுக்கு ஏற்படுங்க. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய நேர் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. சிறப்பு அலங்காரத்தில் அண்ணாமலையார் பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்காரு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேக அலங்காரம் என்பதால் நேற்று மாலை வரைக்கும் கோவில் மூடப்பட்டதால ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்துட்டு போயிருக்காங்க. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலத்தின் போது வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாத பலன்கள் ஏற்பட போகுது. இந்த அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அன்னாபிஷேகம் நடந்திருக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஐப்பசி பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவ ஆலயங்களுமே அன்னாபிஷேகம் சிறப்பான வழிபாடு லிங்க மூர்த்திக்கு நடத்துவாங்க. அனைத்து உயிர்களுக்குமே அன்னமளித்த பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமானுக்கு சுத்தமான சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது தான் இதன் சிறப்பம்சங்க. பரம்பிரம்மன் கூட சொல்லுவாங்க. முனைவே இறைவனாக இந்த நாளில் பார்க்கிறது ஆன்மீகம். உடலை வளர்ப்பதோடு உள்ளத்தையும் வளர்ப்பது தான் அன்னம்ங்க. ஐப்பசி பௌர்ணமி என்று சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுது. பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அன்னத்தால் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு. அபிஷேக பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித பலன் கிடைப்பது போல இந்த சுத்தமான அரிசியால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தீங்கன்னா சிறப்பான பலனை பெறலாங்க. அன்னாபிஷேகத்தின் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கமாக கருதப்படுவதால் அன்னாபிஷேக தரிசனம் செய்வது கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. அதனால் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு பலமுறை கூட வந்துச்சுன்னே சொல்லலாம். அன்னாபிஷேகத்தை தரிசித்திங்கன்னா சொர்க்கம் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இதனால் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. பெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் பார்த்தீங்கன்னா மிக நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய மாமனார் தட்சனால் ஏற்றப்பட்ட சாபத்தால் இருந்து மீள சிவபெருமானை நோக்கி தவம் இருந்திருக்காரு சந்திர பகவான். சந்திரன் சிவபெருமானால் சாபம் நீக்க பெற்று சிவபெருமானுடைய தலையில பிறை சந்திரன் அணிகலனாக அணிய பெற்று பாக்கியமும் பெற்றிருக்காரு. எனவே தான் நமது புராணங்களில் சிவபெருமானை நம்ம பிறைச்சூடன்னு சந்திரசேகரன்னு கூட சொல்கிறோம். சிவன் சந்திரனின் புகழை போற்றி சொல்லியிருக்காரு. சிவபெருமானுடைய அருளால் தனது முழு ஆற்றலையும் முழுமையாக பார்த்தீங்கன்னா சந்திரன் பெற்ற தினம்தான் இந்த ஐப்பசி பௌர்ணமியாக அமைந்திருக்கு. இந்த நாளாக சந்திரன் தனது அமிர்த கலையாகவும் 16 கலைகளுடன் பூரண சோபையோடு காட்சியளிப்பார். சந்திரனை முடிசூடியவருக்கு சந்திரன் முழுமையான ஒளியோடு இருக்கும் நாளில் சந்திரனுக்குரிய தானியமாகிய அரிசியை அன்னமாக்கி ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுதுங்க. சந்திரன் பெற்றது போலவே நாமும் முழு ஆற்றலையும் அடையும் நோக்கத்தோடு தான் ஐப்பசி நாளில் பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடுறோம். அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு சிறப்பான ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா நவம்பர் மாதங்களில் சந்திரன் பார்த்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகில் முழு ஒளியையும் பூமியில் வீச செய்யுமா. அப்போது சந்திரன் மிக அதிக ஒளியோடு காட்சி தருவதாக அறிவியல் ரீதியாகவும் நிரூபணம் செய்யப்பட்டிருக்குங்க. இந்த நாளில் எந்த முறையில் அபிஷேகம் செய்வாங்கன்னா ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் தான் முதல்ல 5 வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்துட்டு பின்னர் 4 வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்படுது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகத்தின் போது காய்கறி கனி வகைகள் கொண்டு அலங்காரம் செய்கிறாங்க. சிவலிங்க திருமேனி மேலிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவாங்க. சிவலிங்கத்தை 3 பகுதிகளாக பிரிப்பாங்களா. கீழ்ப்பகுதி பிரம்ம பாகன்னு, நடுப்பகுதி விஷ்ணு பாகன்னு, மேல் பகுதி சிவபாகன்னு சொல்லுவாங்க. அன்னாபிஷேக சிவலிங்க திருமணியை 3 அளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்னத்தை சாத்துறாங்க. அன்னாபிஷேகம் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி முதல் இரவு 8:30 வரை அப்படியே வைக்கப்பட்டிருக்குங்க. அந்த நேரத்தில் வேத பாராயணமும் ருத்ர சமகம் போன்ற மந்திரங்கள் பாராயணமும் அனைத்து சிவ ஆலயங்களும் நடத்தப்படுது. அந்த நேரம் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா அன்னத்தை அகற்றி விடுவாங்க. பின்னர் மீது இருக்கக்கூடிய 5 வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடத்துவாங்க. பிறகு இறைவனுக்கு தீபாராதனை செய்யப்படுதுங்க. தொடர்ந்து எடுத்த அன்னத்தை தயிர் கலந்து பிரசாதமாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவாங்க. பிரசாதத்தை உண்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும்,
குழந்தை பாக்கியமும் உண்டாகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.